அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இந்த செய்தியின் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. சந்தேகம் விசுவாசத்தை விளங்கிவிடும். எவன் ஒருவன் சந்தேகப்படுகிறானோ, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் வேதத்தையும் சந்தேகப்படுகிறானோ, அவன் விசுவாசிக்கவே முடியாது. அந்த விசுவாசத்தை அந்த சந்தேகம் விளங்கிவிடும். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசியாக இருப்பவன் என்றால் அவன் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தை பற்றியும் விசுவாச குறைச்சலாக இருக்க மாட்டான். நான் ஆரம்ப காலத்திலே பைபிள் எடுத்த ஆரம்ப காலத்திலே அவங்க கிறிஸ்தவத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அம்மாவோடு பேசினேன். அவரோடு சொல்லுவார், பிரதர் எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு பெரிய வாய்க்குள்ளே, அந்த மீன் வாய்க்குள்ளே போயிட்டு அவர் வெளியே வந்தார், யோனான்னு சொல்லப்பட்டது மட்டும் நான் நம்பலை. இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை, அவர் நம்பினால் அவருடைய பூரணமாக நம்புங்கள். நான் இதை மட்டும்தான் நம்புவேன், அதை மட்டும்தான் நம்புவேன், மீதி உள்ளதெல்லாம் யாருக்கோ, அந்த மாதிரியெல்லாம் உள்ள நிலைமை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இனி சந்தேகம் என்பது ஒரு விஷப்பூச்சி. அது விசுவாசத்தை விழுங்கிவிடும். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திலே ஒரு சந்தேகம் எழும்புமானால் அந்த குடும்பம் அழிந்து போகும். பின்மாறி போக செய்வதால், அதாவது இது சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். எப்படி விசுவாசிகளை பின்மாறி போக செய்வதற்காக அவன் அதை உபயோகப்படுத்துகிறான். நீங்கள் 1 பேதுரு 5:8 வாசிப்பீர்களே, ஆனால் கட்சிக்கும் சிங்கம் போல் சுற்றுகிறான், அது உங்களுக்கு அடிக்க போகிறதில்லை. இதைத்தான் செய்வான். உங்கள் மனசில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு, எப்படி அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்ததோ, எப்படி ஒரு மீன் ஒருத்தனை முழுங்க முடியுமோ, தேவன் நினைத்தா எல்லாமே நடக்கும். அவர் ஒன்றை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது அந்த காலத்தில் தேவைப்பட்டது செய்தார். இப்பொழுது தேவைப்படுமா இருக்கக்கூடிய காரியங்களை அவர் திரும்பவும் செய்வார். எப்படியான யுத்த காரியங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆட்டம்பாம், அது இது இதெல்லாம் முன்னாலே கிடையாது. ஒவ்வொரு தருணங்கள் காலத்திற்கு ஏற்றவாறு காரியங்களை அவர் உண்டாக்குகிறார். அவர் உங்களுக்கு அதை செய்கிறார். யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அழிவிலிருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்வார்கள். இந்த சந்தேகத்தை பற்றி பார்க்கும்போது முதல்ல ஆதாமிலிருந்து பார்க்கலாம். ஆதாம் ஏவாளிடமிருந்து யோவான் தன் அஸ்திரத்தை செலுத்தினான். அதுக்கு தான் அங்கே போனான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதான் தோட்டத்திலே வைத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்தது. அங்கே போயிட்டான். போய் அவர்களோடு சேர்ந்து விளையாடி சாப்பிட்றதுக்கு இல்லை, எப்படி அவர்களை தேவனிடமிருந்து பிரிப்பது, தேவனுடைய பிள்ளைகளாக அவர் இருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி குலைத்து போடுவது என்கிற ஒரு முழு தயார் பண்ணின நிலையோடு போனான். போய் அங்கு அவன் கேள்வி கேட்குறான். வேண்டாம் என்று சொன்னாரோ, கனிகளை பறக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, அந்த மாதிரியான அவனுடைய துணி, பேச்சினுடைய துணி எல்லாமே சந்தேகத்தை உட்படுகிறதாக இருக்கும். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமம் 3:2-7 வரை வாசியுங்கள். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கு அவன் என்ன சொல்றான், இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் அதை அவர் செய்யவில்லை.
உங்களை வளர்ச்சி அடைய அவர் விருப்பப்படவில்லை. அவரை உங்களை மனிதர்களாகவே வைத்திருக்கிறார். இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஓஹோ ஆண்டவர் நம்ம மேலா நினைக்கிறதுக்கு உடலையோ, அப்படி என்ற சந்தேகத்தின் விதையை அவன் அங்கு போட்டான். அடுத்து தேவன் வேண்டுமென்றே தங்களை தேவர்களை போலிருக்க செய்யாதபடி செய்துவிட்டார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டான். இதே போல எப்படி இங்கு அவன் செய்தானோ, இதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் தாமதத்தை காட்டி வருகையின் சந்தேகங்களை விசுவாசிகளுக்கு ஏற்படுத்தி விட்டார். இதை 2 பேதுரு 3:4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவர் வாரதெல்லாம் சரிதான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிற அவனுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அந்த ஏதேன் தோட்டத்தில் இவன் சொன்ன சந்தேகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவள் தேவனுடைய காரியத்தை விட்டு இவன் சொன்ன காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள். இவன் சொன்னது அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஏன்னா தேவர்களே போல இருப்பார்னா, இவன் தான் நமக்கு உண்மையான காரியங்களை செய்ய வந்திருக்கான்னு நினைத்த அதே மாதிரி தான் அவன் எல்லா விசுவாசிகளையும் அணுகுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், முதலிலே 2ஆம் வருகை நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கே ஒன்றும் நடக்க காணோம்ப்பா, நீ ஏன் சும்மா வேணும்னே அதை பண்ணிகிட்டு இருக்க, அந்த சந்தேகத்தை முதலில் உருவாக்குவான். 2 பேதுரு 3:4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், பரியாசக்காரன்னா அவன் வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவன், அவன் சண்டை இழுத்து விடக்கூடியவன், அவன் சந்தேகத்தை எழுப்பக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இனி இந்த விதமான பரியாசக்காரர் சொற்களால் விசுவாசிகள் மனமாறி சந்தேகங்களுக்கு உள்ளாகுவார் என்று முன்கூட்டியே அறிந்திருந்த பேதுரு அதுக்கு பதிலையும் எழுதி வச்சிட்டார். தெரியும் பேதுருவுக்கு, இப்படி எவனாவது பின்னால் வந்து கேட்பான், 2ஆம் வருகைன்னு சொல்கிறோம், அதை நம்பாமல் இல்லாமல் அந்த சாத்தான் இதை செய்வான், அதற்குள்ள பதிலையும் அவர் சொல்லி வைத்தார். அதெல்லாம் நாம் கண்டுக்கிறதே கிடையாது. நாம் பெரியவர்கள், அறிவிலே முன்னேற்றமானவர்கள், அந்த பேதுரு எழுதியிருக்கிறது பிற்போனவர்கள்னு தள்ளிடுவான். இதெல்லாம் வேண்டாத ஒரு இது. அவர் என்ன பேதுரு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை 2 பேதுரு 3:5-9 வரை வாசியுங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் ஒன்றும் குறைஞ்சி போகல, வரணப்ப வந்துடுவார். அவர் நம்ம மாதிரி சீண்டு பிடிச்சிட்டு கோவப்பட்டுட்டுலாம் அப்படிலாம் வரமாட்டார். நீடிய பொறுமையாக இருக்காங்க. என்னன்னா சொல்லிட்டு போ, எனக்கு இத்தனை பேர் என்னை நம்ப வேண்டும், என்னை விசுவாசிக்க வேண்டும், அவர் லட்சியப்படைய வேண்டும், அதற்காக அவர் காலம் தாழ்த்துகிறார். இனி வருகை நாள் எப்படி நிகழும் என்றும் இந்த நாள் வர எதிர்பார்க்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படி நிகழும்,
என்று சொல்லிட்டு அந்த நாளை எதிர்பார்ப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் சொல்லியிருக்கிறார். 2 பேதுரு 3:10-14 வரை வாசிப்பீர்களேயானால். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதை நான் கடந்த செய்திகளில் சொல்லியிருக்கேன். திருடனை போல வரும், தண்டராடித்து கொண்டு திருடன் அந்த ஊர் புறா, இந்த ஊர் புறா நான் கொள்ளையடிக்க போகிறேன், எல்லா வீட்டையும் திருட போகிறேன்னு சொல்ல மாட்டான். அவன் எந்த வீட்டில் கனி வைத்திருக்கிறானோ அதை ஒருவருக்குமே சொல்ல மாட்டான். அவன் ராத்திரியில் எல்லோரும் தூங்கும்போது அவனுடைய வேலையை செய்வான். இனி தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? காத்திருப்பவர்களுக்காக ரட்சிப்பை அளிக்க அவர் வருகிறார். எபிரேயர் 9:27-28 என்ன சொல்லுகிறது? தனக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்க அவர் வருகிறார். நீங்கள் காத்து கொண்டிருங்கள், அதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தை கூட அவர் சன்னதியில் காணும்படியாக ஜாக்கிரதையின். அவர் வரும்போது வராருன்றவர்கள் வந்து பார்க்குறாரு, இங்கே எவன்டா இருக்கான் அப்படின்னா எல்லாரும் பாவத்துக்கு மேலுள்ள பாவத்தை அணிந்து கொண்டு இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் வந்திருக்கிற தன்னுடைய இடத்தை விட்டு இங்கே வந்திருக்கிறார், உங்களுக்காக வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவைகளெல்லாம் கண்டு கொள்ளலைன்னா எப்படி இருக்கும்? இனி இந்த வருகையின் நாள் எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். எப்படி அது இரவிலே திருடம் போல் இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டார். இனி இதே போல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறா கால தாமதமான இதெல்லாம் ஏன்னா அவர் இன்னும் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராமல் இருந்து காலதாமதமாகுது. தேவன் சொன்னது உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். தேவன் அதன் காலங்களில் செய்வார். இன்றைக்கி ஒரு விதையை போட்டு ஆண்டவரே இது எனக்கு மரமாக்கி கொடுன்னா அது செய்ய மாட்டார். அதற்கென்று ஒரு விதி இருக்கிறது, அதன் பிரகாரம்தான் அது நடக்கும். குழந்தை பிறந்த உடனே MA BA படித்த அறிவு அதுக்கு இருக்காது. அது வளர 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 நீ எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து அது எப்படி வளரும் என்பதை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது தேவனுடைய வார்த்தையும் அதே மாதிரியாகத்தான் இருக்கும். எப்படி இது காலதாமதமானால் அந்த காலதாமதம் ஆனபோது எப்படி இங்கே இது 2ஆம் வருகையில் காலதாமதமான பரியாசக்காரர்கள் சொன்னார்களோ இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அம்மா செய்தார்கள். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், தேவன் எனக்கு பிள்ளை கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கார், கொடுக்கலையே. அவர் சொன்ன அடுத்த நாளே பிள்ளை வந்திருக்கணுமே, வரலையே. அது தாமதமாகி விட்டது, ஆகையினால அவர் எனக்கு தரமாட்டார். சுய புத்தியில் சார்ந்து முடிவெடுத்தது. அவள் என்ன செய்தாள் என்பது அப்படி அந்த சாரால் செய்ததினால் ஒரு சந்ததி, தேவன் விரும்பாத ஒரு பெரிய சந்ததி உலகத்திலே உண்டாக்கப்பட்டது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 16:1-4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள்.
சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். என்ன சொல்றப்ப 10 வருஷம் இருந்தாங்க அங்கே கானான் தேசத்தில். அவள் 10 வருஷம் இருந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலையே. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர் ஆதாமோடு ஆபிரகாமோடு பேசும் பொழுது உனக்கு நான் குழந்தையை தருவேன் என்று சொன்னவர் எப்போ தருவேன்னு அவர் சொல்லலை. எப்போ தருவீர் நீயும் கேட்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மேலே பழி போடுவது சரியல்ல. இவன் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார். அவருடைய சித்தப்படி 100வது வயதில் தான் உனக்கு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை வாக்கு தத்தத்தின்படி பிறந்த குழந்தை. அது நாங்கள் அதுக்கு முன்னால் ஒன்றை பற்றி வச்சுட்டு அது ஒரு பெரிய சந்ததியாக பூமியிலே ஏற்பட்டது. தேவனுக்கு இஷ்டம் இல்லாத ஒன்று. நாம் செய்கிற தவறுகளினால் என்ன மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது பாருங்கள். இந்த மனித புத்தி ஒன்று உண்டு. அவள் கர்ப்பமாக இல்லாத வரைக்கும் எல்லாம் பணிந்து எல்லா வேலையும் செய்தால் சாராளுக்கு. அவள் கர்ப்பமாகி விட்டாள்னோன்னா மனமேட்டுமே வந்தது. தனது நாச்சியாரை அற்பமாக நினைத்தாள். இன்றைக்கி அதான் நடக்கிறது. இனி ஆகார் தன் குமாரனாகிய இஸ்மவேல் ஆபிரகாம் 76 வயதிலே பெற்றான். 76 வயதிலே ஆபிரகாம் அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றான். அதான் இஸ்மவேல். ஆதியாகமம் 16:15-16 வரை வாசிப்பீர்களேயானால் தெரியும். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். இனி தேவனே இஸ்மவேலை இனி அவனுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகிறது. அது வாக்குத்தத்தத்தின் குழந்தை. அது அவர் நிச்சயமாக தருவார்னு தெரியும். ஆனால் அவள் மனைவி சந்தேகப்பட்டு இஸ்மவேல் வந்துட்டா. அவர் சொல்கிறாரு, நான் தரக்கூடிய டைம் வந்தாச்சப்பா, உனக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணியபடி ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு எனக்கு பயம் உண்டாயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்காது, என்ன பண்ணுறது? அவன் கேட்குறான், ஆண்டவரே இஸ்மவேலையும் நீ நினைத்து கொள்ளும். ஆண்டவர் சிரிச்சிருப்பார்ல, நான் உனக்கு ஒரு குழந்தையை தரேன்னு சொல்லியிருக்கேன், நீ இன்னொன்று பெற்று வச்சுட்டு வந்து நின்று இதையும் பார்த்துக்கணும்னு சொல்லுகிறேன். நதி ரிவர்ஸாக பாஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே ஆதியாகமம் 17:18-20 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இனி சந்தேகம் வரும்போது விசுவாசம் செயலற்று போகும் என்பதை ஒரு கலிலியா கடலிலே நடந்த ஒரு காரியத்தை வைத்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்லாம் போட்டை ஓட்டிட்டு வராங்க. திடீரென்று அவர் போய் தியானம் பண்ணிட்டு லேட்டாக வரும்போது தண்ணீரில் நடந்து வர்றார். இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்து வரதை பார்த்தோன்னா ஆவேசம் ஐயோ பிசாசுன்னு கத்துறது. ஆவேசம் கத்துறாங்க. அவர் சொல்லவே திடங்களுக்கு நான் தான்ப்பா, கவலைப்படாதுங்க, எனக்கு தண்ணிலையும் நடக்க முடியும், ஆகாயத்திலையும் பறக்க முடியும், சகல அதிகாரம் பெற்றவனானுங்கிறத சொல்லாமல் அவங்களுக்கு சொல்கிறார். அப்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே அது நீரே ஆனால். அந்த சந்தேகம் அங்கே துளிக்குது பாருங்கள், எப்படி அவன் சந்தேகம் அவனுக்குள்ளாக வருகிறது. ஆண்டவரே நீரே ஆனால். இது எங்கே சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கும் பொழுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கிளை குதியும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அவன் சொல்லி, அதாவது சந்தேகத்தை சொல்லி நம்ம அந்த காரியத்தை செய்ய சொல்லுவான். அதை தான் அங்கே சொல்லியிருக்கார். ஆண்டவரையே நீரே ஆனால் நானும் நடந்து வரேன்.
அது அநேக விதமாக எழுதியிருக்காங்க. ஆண்டவரையே டெஸ்ட் பண்ணுறான்னு அந்த அளவெல்லாம் அவனுக்கு புத்தி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவன் நம்பலை. அவர் ஆண்டவர் தேவனுடைய குமாரை இதை செய்ய முடியுமா நம்பலை. அதனால தான் நானும் வரனே. அவர் சொல்லி சரி வா அண்ணா நடந்தான், கொஞ்சம் தூரம் நடந்துட்டான் போட்டை விட்டு. அதன் பிறகும் அவனுக்கு அந்த சந்தேகம் தீரவில்லை. இவர் எப்படி கடலில் நடந்தார்? அது மனதுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும்போது பலத்த காற்று வந்தபோது அதை கண்டு பயந்துட்டான். அவனுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட்டது. எப்பொழுது அவனுக்கு சந்தேகம் இருந்ததோ அவனுடைய விசுவாசம் சிதறடிக்கப்பட்டது. அவனுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட்டது. தொப்புனுக்கில் போயிட்டான். அவரே சொல்லுவார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசம் உள்ளவனே, ஏன் சந்தேகப்பட்டாயன்னு கேட்பார். வாசியுங்கள் மத்தேயு 14:22-38 வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தெரிந்திருக்கும் அவனுடைய சந்தேகம். அவன் ஒரு அப்போஸ்தலன், அவன் தேவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போய் சாத்தான் எவ்வளவோ முயற்சி பண்ணான். எல்லா இடத்துலையும் அவர் அவனை காப்பாற்றி கொண்டே வந்தார். அவர் என்ன சொன்னார்? அவன் சோளத்தை சோளத்தில் உழைக்கிறது மாதிரி சொன்னான். அவன் சாத்தான் செய்வான்னு பர்மிஷன் கேட்டிருக்கான். ஆனால் நான் உன்னை காப்பாற்றி கொள்வேன். அவனை புடைக்க விடாமல் தடுப்பேன்னு சொல்லலை அவர். ஆகையால் நீங்களும் உபத்திரத்துக்குள்ள ஆவீர்கள், சந்தேகத்திற்கு உள்ளாக உங்களை வெளிதள்ளுவார்கள். தைரியமாக கவனமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை சந்தேக கண்ணோட்டத்தோடு சீசர்கள் நம்பவில்லை. இந்த சீசர்கள் நம்பவில்லைன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களுடைய சந்தேகமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லி சிலுவையிலிருந்து இறக்கி கொண்டு வந்து ஒரு கெபியில் வச்சு கல்லை உருட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டு. பிறகு அடுத்த நாள் எழுதி வாரத்தின் முதல் நாளில் இந்த லேடிஸ் எல்லாம் சுகந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. மகதலேனா மரியாளுடைய தலைமையில் போகிறாங்க. போகும்போது அங்கு கல் புரட்டப்பட்டிருக்கிறது. 2 தூதர்கள் இருந்தார்கள். உள்ளே பார்க்குறாங்க, யாரையும் உங்களுக்கு தெரியல, பயந்து ஓடுறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன உயிரோடு இருக்கவங்களை எங்கே வந்து பார்க்குறீங்களே? அவர் போயிட்டார். ஓடி போய் அங்கே சொல்கிறாங்க தூதர்களிடம், எப்பா இந்த மாதிரி நாங்கள் போனோம், கர்த்தர் அங்கே இல்லை. உடனே இவன் யார் பேதுருவும் யோவானும் ஓடுறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே இல்லை. அப்போ தான் அவன் சொல்கிறான், உங்களுக்கு அவர் சொன்னது ஞாபகம் இல்லையா? 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் இல்லையா? அப்படி
உயிரோடு எழுந்தவரை வந்து நீங்கள் இங்கே தேடுறீங்களே, அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று. இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 24:1-11 வாசிப்பீர்களேயானால், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. லேடிஸ் எல்லாம் அங்கே போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்து போயிட்டார்னு சொல்கிறாங்கன்னு அங்கே இதை கொடுத்துட்டு ரொம்ப கவலையோடு இருந்த சீடர்களுக்கெல்லாம் அது வீண் பேச்சாக இருந்தது. அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, சந்தேகம் கூட படலை, அது பொருட்டாகவே இல்லை. அவர் தான் செத்து போனார், பார்த்தோம், பாடி எடுத்தோம், உள்ளே வச்சோம், அதுக்கு பிறகு என்ன அவர் வர்றது என்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு அது வீண் பேச்சாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த இனி இதில் குறிப்பாக இதை விளங்க வைக்குவதற்காக ஒரு அப்போஸ்தலனாகிய தோமா என்ன சொன்னான் என்பதை யோவான் 20:19-29 வாசிப்பீர்களேயானால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அவன் எல்லா அப்போஸ்தலரும் சேர்ந்து போது 11 பேர் இருக்கணும். ஆனால் தோமா அன்னைக்கு இல்லை, இயேசு வந்துட்டாருங்க.
வந்த உடனே ஈஸியரா அவனு கையெல்லாம் காணிக்கிறார். எப்பா நீ என்ன சந்தேகப்படாதுங்க, நான் தான். ஆண்டவருக்கே மனுஷனா கடவுள்னு சொல்கிறதுக்கு அடையாளங்கள் காட்ட வேண்டிய தேவை அங்கிருந்தது, என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து நின்னா இது யாரோ பைத்தியக்காரன் நிற்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போவும் அவர்களுக்கு அடையாளம் காண்பதற்கு 2 அடையாளங்களை வச்சுருக்காரு. பாருங்கள், கையில் தழும்பு இருக்குது, இங்கே இருக்குது, ஆகையினால் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டது. அது வரைக்கும் அவன் அவரை நம்பவில்லை. அவர் என்ன சொன்னார்? தோமாவே, நீ என்னை இப்போ கண்டதினால் நான் உனக்கு காயங்களை எல்லாம் காண்பித்ததினால் நான் தான் ஆண்டவர் என்று நீ நம்புகிறாய். என்னை காணாமலே என்னை ஒருவன் விசுவாசிப்பான். நான் உலகத்திலே இருக்க மாட்டேன், என்னை அவன் கண்டுகொள்ள மாட்டான், ஆனால் அவன் என்னை விசுவாசிப்பான். அவன் பாக்கியவான், நீ இல்லை. கடைசியாக முடிப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்த போது கன்னி மரியாளுக்கு கணவனாக இருந்த யோசேப்பு கன்னி மரியாள் கர்ப்பமாகிவிட்டாள் என்று தெரிந்தபோது அவளை ரகசியமாக தள்ளிவிடுவதற்கு யோசனையாக இருந்தான். அவன் அவளுடைய அந்த ஒரு குழந்தை தரித்ததின் மேல் அவன் சந்தேகப்பட்டான். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தேவதூதனே அவனுடைய கனவில் வந்து அவனுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. வாசியுங்கள், மத்தேயு 1:18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவன் சொல்வதை பாருங்கள், உன் மனைவியை நீ சேர்த்து கொள்வதற்கு ஐயப்படாதே. ஐயப்படாதேன்னா சந்தேகப்படாதே. அப்போ அதுக்கு அர்த்தம் அவன் சந்தேகப்பட்டான்னு அர்த்தம். ஆகையினால் அதை நிவர்த்தி செய்யும் போட்டு அவன் சொல்லான், நீ சந்தேகப்படாதே, அவள் கருத்திருப்பது தேவனுடைய குமாரனை என்பது. அதன் பிறகு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவளை அறியாதிருந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம், அதன் பிறகு அவன் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில கூட்டத்தார் அவளை அதன் பிறகு கண்டுக்கவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய உண்மை தன்மையை அவர்கள் சொல்லக்கூடியதை அவர்களுக்கே விட்டு விடுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அதன்படி நடப்போம். எப்போதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அதைத் தொடர்ந்து விசுவாசன்மையும் கூடவே வருகிறது. அன்றாட வாழ்வில் சந்தேகத்துக்குரிய காரியங்கள் ஏற்படுகிறதோ அவைகளின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையும் ஏற்படும். யாக்கோபு சொல்வது போல, சந்தேகமுடையவன் இருமனமுடையவனாக இருக்கிறான். அவன் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை அவன் பெற்றுக்கொள்வதில்லை. தேவன் இருமனமுடையவனுக்கு அவர் அருள் அளிப்பதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மத்தேயு என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் ஒருமனமுடையவராக இருந்து நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்களே, ஆனால் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆகையினாலே ஒருமனப்பட்டு இருக்க வேண்டுமானால் அங்கே சந்தேகத்திற்கு இடம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும்
எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாழ்க்கை வரலாறோ அவருடைய சத்தியத்தை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது. அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் சந்தேகம் என்ற மலையில் விழுந்து விடாதபடி எங்களை காப்பாற்றும். சந்தேகம் எங்களை நரகத்துக்கு நேராக வழிநடத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் எங்கள் ஒவ்வொரு மனதையும் சரியான திசையிலே நடத்தி எங்களை கடைசி நாளிலே நாம் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை பெறும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போவதற்காக கோடான நன்றி. ஆமேன்.